திருச்சிற்றம்பலம். சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற காணொளியின் போது இறைவன்தான் குருவாக வருகிறார், அந்த குருவினுடைய பெருமை என்ன என்பதையெல்லாம் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த குருவாக வரக்கூடிய இறைவன் யாருக்கு குருவாக வருவார் என்ற ஒரு வினா வருகிறது. அதற்கான தெளிவான விளக்கமாக இந்த காணொளி அமைந்திருக்கும். அந்த வகையிலே இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் இறைவன் தாங்கிக் கொண்டிருக்கின்றான். இறைவனை தர்மமாகிய அறமே தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஔவையார் குறிப்பிடுகின்ற பொழுது அறம் செய்ய விரும்பு என்று தன்னுடைய ஆத்திச்சூடியிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த உயிர்கள் எல்லாம் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அறம் செய்ய விரும்பு என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே அறம் என்றால் என்ன என்று நமக்கு ஒரு வினா வருகிறது. அதை நாம் புரிந்து கொள்ளும் வகையில் அறம் என்றால் என்ன எனில், செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, செய்தே ஆக வேண்டியது என்ன என்பதை எது கூறுகிறதோ அதற்கு அறம் என்று பெயர். அதாவது செய்ய வேண்டியது என்ன? உண்மையை பேசுதல், வாய்மையை பேசுதல், இனிய சொற்களை சொல்லுதல், இனியவை கூறல், இதெல்லாம் செய்ய வேண்டியது. செய்யக்கூடாதது பொய் பேசாமல் இருத்தல், புறங்கூறாமல் இருத்தல், கடும் சொல் பேசாமல் இருத்தல், இதெல்லாம் செய்யக்கூடாதது. செய்தே ஆக வேண்டியது என்ன எனில், பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துதல், அன்புடைமை, விருந்தோம்பல் பண்பு, வீட்டிற்கு யாராவது வந்தால் அவர்களுக்கு உணவு அளித்தல், தண்ணீர் அளித்தல், இதெல்லாம் செய்தே ஆக வேண்டியது. ஆகவே இந்த மூன்றையும் நன்றாக பிரித்து வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல்தான் திருக்குறள். ஆனால்தான் திருக்குறளை நம்முடைய முன்னோர்கள் உத்திர வேதம் என்று சொன்னார்கள். உத்திரம் என்றால் மேலானது, மேலான வேதம் திருக்குறள் என்று சொன்னார்கள். ஆகவே புரியும்படி நமக்கு செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, செய்தே ஆக வேண்டியது என்ன என்பதை திருவள்ளுவ தேவநாயனார் தன்னுடைய திருக்குறளில் நன்றாக பிரித்து வகுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அது புரியும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அந்த அறத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இறைவன் குருவாக வருவான். காரணம், அந்த அறம்தான் இறைவனை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அறத்தை பின்பற்றக்கூடியவர்களை காப்பது இறைவனுடைய கடமை. அந்த வகையிலே இப்படி சுருங்க சொல்லுகின்ற பொழுது மூன்று விதமாக பிரித்து சொல்லலாம். அதை விரித்து சொல்லுகின்ற பொழுது வேதம் எப்படி சொல்லுகிறது, திருக்குறள் எப்படி சொல்லுகிறது, நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் எப்படி சொல்கிறார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய திருக்கடைக்காப்பு முழுவதையும் ஓதிய பலனை வழங்கக்கூடிய ஒரு பதிகத்தை இயற்றினார். அந்த பதிகத்திற்கு ஓரிருவாயினை என்ற ஒரு பெயர். அந்த பதிகத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறார். நான்மறை ஓதி ஐவகை வேள்வி அமைத்து ஆரங்க முதல் எழுத்தோதி என்று குறிப்பிடுகிறார். ஆகவே ஐவகை வேள்வி அமைத்து என்று குறிப்பிடுகிறார். மேலும் திருக்குறளில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன்னுடைய கடமையை சொல்லுகின்ற பொழுது, இல்லறத்தானுடைய கடமையை சொல்லுகின்ற பொழுது, தென்புலத்தான் தெய்வம் விருந்தோக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று இல்லறத்தானுடைய கடமையை இந்த 5 கடமைகளிலே வைத்து சொல்லுகிறார். ஆகவே இந்த 5ம் வேதத்தில் விதிக்கப்பட்டது. அதில் முதலாவதாக வரக்கூடியது மூத்தோர் வேள்வி. வேள்வி என்றால் யக்னம் என்று வேதம் சொல்லுகிறது. யக்னம் என்றால், வேள்வி என்றால் நெருப்பை வளர்த்துவதல்ல. வேள்வி என்ற ஒரு சொல்லுக்கு ஆற்றக்கூடிய கடமை என்று பெயர். அந்த வகையிலே முதலாவதாக சொல்லப்படக்கூடிய வேள்வி மூத்தோர் வேள்வி. அதை வேதம் பிதுர் யக்னம் என்று சொல்லுகிறது. பிதுர் யக்னம் என்றால் இறந்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. நம்முடைய முன்னோர்கள்
நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி, நம்மை விட வயதில் மூத்த நம்முடைய உறவினர்கள், அவர்களுக்கு நம்மால் முடிந்த இயன்ற உதவிகளை செய்து வாழ்வதற்கு மூத்தோர் வேள்வி என்று பெயர். அதுக்கு அடுத்தபடியாக ஞான வேள்வி, அதை ஞான யக்னம் என்று வேதம் சொல்லுகிறது. ஞான நூல்தனை கற்றல் கற்றபடி நிற்றல், கற்க வேண்டும், கற்ற பிரகாரம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். இதற்கு ஞான வேள்வி அல்லது ஞான யக்னம் என்று பெயர். இதை திருவள்ளுவர் குறிப்பிடுகின்ற பொழுது, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று குறிப்பிடுகிறார். நீ படித்தது மட்டுமில்லாமல் படித்தபடி நிற்க வேண்டும், நிற்க அதற்கு தக என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். ஆகவே கல்வி கற்பது எளிது, ஆனால் கற்றபடி நிற்பது என்பது அரிது. ஆகவே கல்வி என்பது கற்க வேண்டும், கற்றபடி நிற்கவும் வேண்டும். அதற்குத்தான் ஞான யக்னம் என்று பெயர். ஆகவே ஞான யக்னம் என்றால் ஞான நூல்தனை கற்றல் கற்றபடி நிற்றல் என்று பொருள் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மனித யக்னம், இதை நர யக்னம் என்று வேதம் சொல்லுகிறது. மனித வேள்வி, அதாவது நம்மை போல் இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கு உதவுதல், ஆடை இல்லாதவனுக்கு ஆடை வழங்குதல், உணவு இல்லாதவனுக்கு உணவு வழங்குதல், கல்விக்கு உதவி வேண்டுமென்றால் அந்த கல்விக்கு உதவி செய்தல், தான் கற்றதை பிறருக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்தல், மருத்துவ உதவி தேவைப்படக்கூடியவனுக்கு மருத்துவ உதவி வழங்குதல், இடம் இல்லாதவனுக்கு இடம் வழங்குதல், பிறருக்கு இனிய சொற்களை கூறுதல், யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொருதானே என்று திருமஞ்சரம் சொல்லுகிறது. ஆகவே இனிய சொற்களை சொல்லி அவர்களை மனதளவிலே தயார் செய்து கொடுத்தல், அவரை வலிமையுடையவராக மாற்றுவது, இதெல்லாம் மனித யக்னத்திலே வரக்கூடியது, மனித வேள்வியிலே வரக்கூடியது. நம்மை போல் இருக்கக்கூடிய சக மனிதனை நம்மை போலவே வாழ வைப்பதுதான் மனித வேள்வி. அதற்கு அடுத்தபடியாக பூத வேள்வி, அதை வேதம் சொல்லுகின்ற பொழுது பூத யக்னம் என்று சொல்லுகிறது. பூதம் என்றால் பஞ்சபூதங்களை குறிக்கும். பஞ்சபூதங்களால் ஆன உடம்பை எந்த உயிர்கள் பெற்றிருக்கிறதோ அந்த உயிர்களுக்கு செய்யக்கூடிய கடமை. இதிலே நாமும் பஞ்சபூதத்தால் ஆன உடம்பைத்தான் பெற்றிருக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு தனியாக அந்த வேள்வி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நான்காவதாக சொல்லப்பட்ட வேள்வியிலே மனிதனை தவிர்த்து இருக்கக்கூடிய பிற உயிர்கள், அதாவது ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு வரை இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் சேர்த்து இங்கு பூத வேள்வி என்றும் பூத யக்னம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த வகையிலே ஓரறிவு முதல் ஐந்தறிவு கொண்ட உயிர்கள் வரை அனைத்து உயிர்களையும் பராமரித்து அந்த உயிர்களுக்கு தேவையான உணவை வழங்குதல் பூத வேள்வியிலே வரும். அதுக்கு அடுத்தபடியாக இறை வேள்வி, தேவ யக்னம் என்று வேதம் சொல்லுகிறது. இறை வேள்வி என்றால் ஆலயத்திற்கு சென்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, நீ இந்த அண்ட சராசரங்களை நீ தாங்குகிறாய், உன்னை இந்த தர்மமாகிய நந்திதான் தாங்கிக் கொண்டிருக்கிறார், தர்மத்தினுடைய அடையாளமாக நந்தியம் பெருமான் விளங்குகிறார். ஆகவே அந்த தர்மத்தை நீ வேதத்தில் சொன்ன பிரகாரம் நான் இன்று கடைபிடித்திருக்கிறேன். என்னுடைய சொந்த உழைப்பால் கிடைத்த பணத்தை கொண்டு மூத்தோர் வேள்வி செய்தேன், ஞான வேள்வி செய்தேன், மனித வேள்வி செய்தேன், பூத வேள்வி செய்தேன். இன்று உன்னை நான் வணங்குவதோடு இறை வேள்வியாகிய தேவ வேள்வியையும் நான் இன்று செய்திருக்கிறேன். ஆகவே நீ சொன்ன பிரகாரம் இந்த 5 வேள்வியும் உன்னுடைய அருளால் இன்று நான் செய்திருக்கிறேன். இந்த 5 வேள்விகளையும் நாளையும் நான் செய்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு இறை வேள்வி அல்லது தேவ யக்னம் என்று பெயர். இவ்வாறு இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்து நாம் உறங்க வேண்டும். அதன் பிறகு அடுத்த நாள் எழுந்து இந்த 5 வேள்விகளையும் 5 யக்னங்களையும் நாம்
அன்றாடும் செய்கின்ற பொழுது இறைவனே நமக்கு குருவாக வருவார் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.